Hello students. So NEET 2016 கேட்ட கேள்வி தான் பார்க்க போறோம் நம்ம. The interference pattern is obtained with two coherent light sources of intensity ratio n. So in the interference pattern, the ratio அதாவது I max minus I minimum divided by I maximum plus I minimum will be. So என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாங்க அந்த செம்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கிவன். ஓகேவா. இட் இஸ் கிவன் என்னது. ஸோ I2 டிவைட் பை I1 இஸ் ஈக்குவல் டு n. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம. I2 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு I1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் நம்ம. ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கிவன் ரேஷியோவை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ I மேக்ஸிமம் மைனஸ் I மினிமம் ஹோல் டிவைட் பை I மேக்ஸிமம் ப்ளஸ் I மினிமம் எழுதிக்கணுமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா I மேக்ஸிமமுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரூட் ஆஃப் I2 ப்ளஸ் ரூட் ஆஃப் I1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஓகேவா. ஸோ ஹோல் டிவைட் பை மைனஸ் ஸோ I மினிமத்துக்கு ஸோ ரூட் ஆஃப் I2 மைனஸ் ரூட் ஆஃப் I1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அகெயின் கீழே அதே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ரூட் ஆஃப் I2 ப்ளஸ் ரூட் ஆஃப் I1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ அது அகெயின் I2 minus root of I1 whole square. ஓகேவா. ஸோ இப்போ இதிலெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு டேர்ம் நீங்கள் வெளியே எடுக்கணும். ஒரு டேர்ம் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ ரூட் ஆஃப் I2 டிவைட் பை I1 மைனஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் I2 டிவைட் பை I1 மைனஸ் 1 அந்த ஸ்கொயர் டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ ஹோல் டிவைட் பை ஸோ டினாமினேட்லேயும் அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். I2 டிவைட் பை I1 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் minus root of I2 divided by இந்த plus so I1 minus 1 whole square. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ I2 divided by I1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n. I2 divided by I1 is equal to n. ஓகேவா. ஸோ அப்போ அந்த வேல்யூ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ n minus 1 whole square n plus 1 இந்த இடத்துல கூட. ஓகேவா. ஸோ n plus 1 whole square minus n minus 1 whole square divided by again n plus 1 whole square. ஓகேவா. ஸோ இந்த ரூட்டை மறந்துட்டேன் பாருங்க. ஸோ ரூட்டை போட்டுக்கோங்க. ஸோ ரூட் n plus 1 மைனஸ் ரூட் n minus 1 whole square. ஸோ அடுத்து என்ன பண்ணணும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். ஸோ a plus b whole square a minus b whole square பிரகாரம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஸோ n plus 1 plus 2 root n minus n ஓகே மைனஸ் 1 ப்ளஸ் 2 ரூட் n. நான் மைனஸ் அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டேன் நான். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதுமாரி தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ராக்கெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் மைனஸ் உள்ளே கொண்டு போங்க நீங்கள். ஸோ டினாமினேட்டரும் அதே தான் அப்படியே எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஸோ n + 1 ப்ளஸ் n + 1 ப்ளஸ் 2 ரூட் n. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் இருக்குது. நம்ம மைனஸ் பண்ணுறோம். டினாமினேட்டர் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ n + 1 மைனஸ் 2 ரூட் n. எஸ் கரெக்டாக. ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். ஸோ ப்ளஸ் n மைனஸ் n நியூமரேட்டரில் -1 + 1 டினாமினேட்டரில் இதெல்லாம் ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் 2 ரூட் n மைனஸ் 2 ரூட் n தான் மைனஸ் ஆகும். இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 to 4 ரூட் n டிவைட் பை 2n + 2 2n + 2. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 ரூட் n டிவைட் பை n + 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டினாமினேட்டரில் 2 காமனாக வெளியே எடுத்து ஸோ மேலே 4ஆல் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ 2 ரூட் n டிவைட் பை n + 1 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது. ஸோ 2 ரூட் n டிவைட் பை +1. ஸோ எங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதேமாரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் வேணும் அப்படின்னா ஸோ என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை எனக்கு. ஸோ தேங்க்யூ.